ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பியூஓ எக்ஸாம் யூஜிடிஆர்பி இதை பற்றி வந்து தெளிவாக ஒரு வீடியோவாக போட்டலான்னு தான் வீடியோக்குள்ளே உள்ளே வந்திருக்கோம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பியூஓ, அதாவது டெட் எக்ஸாம் முடித்தவங்க, அதாவது வந்து டெட்டில் பாஸ் பண்ணிட்டவங்க அப்படிங்கிறவங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நியமன தேர்வு வச்சு நம்மளை வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு வச்சு கால்ஃபார் பண்ணுவாங்க. இந்த பியூஓ எக்ஸாம் வந்து யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் முடித்தவங்க வந்து பியூஓ எக்ஸாம் எழுதுவாங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்டில், மெயின் சப்ஜெக்டில் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிஎட் குவாலிஃபிகேஷன், டிகிரி ப்ளஸ் பிஎட் இது முடித்தவங்க வந்து இந்த பியூஓ எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணலாம். இது பார்த்தோம்னா எப்படி வந்து சிலபஸ் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னா, கோர் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா 110 மார்க்ஸ்க்கு வரும். இந்த கோர் சப்ஜெக்டில் என்னென்னலாம் வரும்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து 110 மார்க்ஸ்க்கு கோர் சப்ஜெக்டில் வரும். அது போக ஜிகேயில் 10 மார்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் சைக்காலஜி அண்ட் பெடகாகின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு 30 மார்க்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 150 மார்க்ஸ் வரும். ஆனால் இந்த 150 மார்க்ஸ்க்கும் கம்பல்சரி இது இந்த நம்ம எழுதுனதை வந்து கரெக்ஷனுக்கு எடுத்துக்கணும். அப்படின்னா நம்ம அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கண்டிப்பாக 50க்கு 20 வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில். அப்போ தான் வந்து இந்த பேப்பரை கரெக்ஷனுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ தமிழ் வந்து மஸ்ட்டு. தமிழை வந்து எப்போவுமே வந்து டச்லேயே வைங்க. இது வந்து பியூஓ எக்ஸாமோட சிலபஸ். அதாவது வந்து சிலபஸ்னால் எப்படி வந்து அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். 110 வந்து கோர் சப்ஜெக்ட், 10 வந்து ஜிகே, 30 வந்து சைக்காலஜி அண்ட் பெடகாகி. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் வந்து தமிழ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக என்னென்ன கவர் ஆகுங்கிறத சிலபஸில் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லைனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அடுத்த வீடியோ போடும்போது ஆட் பண்ணுறேன். இது வந்து பியூஓ எக்ஸாம். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி ப்ளஸ் பிஎட். அடுத்தது பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு என்னென்னு பார்க்கலாம். யூஜிடிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக டெட்டில் பாஸ் ஆகிருக்கணும். டெட்டில் பாஸ் ஆனது உடனே தான் அவங்க தான் யூஜிடிஆர்பி அட்டன் பண்ண முடியும். இப்போ டெட்டில் பாஸ் பண்ணிட்டோம், டெட்டை கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து யூஜிடிஆர்பி அட்டன் பண்ணலாம். அதுக்கு வந்து கால்ஃபார் வந்து கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்க. இந்த டெட்டுக்காக தான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த டிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சுமே 2022 முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதனால் வந்து இது வர்றதுக்கு ஆக்சுவலாக வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வருங்கிறதா இப்போதைக்கு வந்திருக்க நியூஸ் வந்துட்டுருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து அது சாத்தியமாகும்னு தெரியல. அப்படி இல்லைனாலும் கூடிய விரைவில் வந்துடும். அதனால் வந்து நம்ம இதுக்கும் சைட் பை சைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம ஆகணும். இது பார்த்திங்கன்னா 150 மார்க்ஸ்க்கு எடுக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு அப்படின்னா, இதில் வந்து அவங்களோட மெயின் சப்ஜெக்ட் மட்டும்தான் வரும். இந்த 150 மார்க்ஸ்க்குமே நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் மட்டும்தான் வரும். மேக்ஸ்னால் மேக்ஸு, ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி தான். மெயின் சப்ஜெக்ட் மட்டும் நம்மளோட யூஜி சிலபஸை கவர் பண்ணால் போதும். இது வந்து மெயின் சப்ஜெக்ட் மட்டும் கவர் பண்ணும். ஆனால் இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கண்டிப்பாக 50க்கு 20 எடுக்கணும். இது கிளியர் பண்ணால் தான் இதுக்குள்ளே கரெக்ஷனுக்கு போகும். அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கிளாஸ் 10 வந்து ஃபுல்லாக கவர் ஆனால் போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் சப்போஸ் கிளாஸ் 10லேயே ரொம்ப டீப்பாக கொஸ்டின் போயிடுச்சு, சில 1-2 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியலன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாகும். அதனால் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 10th கிளாஸ் 10th வந்து நல்லா கம்பல்சரி நல்லா ஃபுல் தரம் வந்துட்டு 6th to 10th 9th வரைக்கும் உள்ளதெல்லாம் கொஞ்சமாவது நம்ம வந்து டச் வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து தைரியமாக நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது வந்து உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட், என்னென்ன போர்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து நான் டெய்லி சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லையோ இல்லை குட்டி குட்டி வீடியோவாக போடுறேன். ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 டேஸ்க்கு ஒன்ஸோ குட்டி குட்டி டெஸ்ட்டு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். அதில் அதை அப்படியே ரீகால் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ வந்து தமிழ் நம்மளுக்கு ஒரு மேட்டராகவே இருக்காது. அப்போ நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம ஈஸியாக நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடலாம். ஸோ என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் தமிழ் வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோம். எழுத்துக்களையும் பிறப்பு சும்மா இன்ட்ரடக்ஷன் மாதிரி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து சார்பு எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களும் போட்டிருக்கேன். இனியெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். டெய்லி வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக போடலாம். 6th to 10th வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி எல்லா வீடியோஸும் போடலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸு, இந்த பியூஓவில் வர மேக்ஸ் கவர் ஆகிற மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்டிடியூடோ லாஜிக்கல் திங்கிங் வர சம்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தமிழும் மேக்ஸும் மாறி மாறி நான் போடுறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.